உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரீசன்ட் டைம்ல அதிகமான முருக பக்தர்கள் உருவாக காரணம் என்னவா இருக்கும்? உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவுல இருந்தே முருகனுடைய பிள்ளைகள் தான். முருகன் வந்து சிவனுக்கு பிறந்த ஆண் பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. நீங்க சயின்டிபிக்கா எடுத்துட்டீங்கன்னா முருகன் குழந்தைக்கு அதிபதி. இன்னைக்கு பிறப்புக்கு உண்டான விஷயங்கள் பூரா அழிஞ்சுகிட்டு இருக்கு. எந்த விஷயம் அழியும் போது அதனுடைய தன்மைகள் வெளியில வரும். அதாவது குருவுக்கெல்லாம் குரு, சித்தனுக்கெல்லாம் சித்தன், கடவுளுக்கெல்லாம் கடவுள். இந்த பூமிங்கிற பூமி தான் முருகன். நீ காலையில முருகனை கும்பிடணும்னு நினைச்சா எந்திரிச்சு இந்த பூமியை மதி. கன்னியாகுமரியில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்குவோம், டெல்லியில ஒரு குழந்தை பிறக்குது காலையில 5 மணிக்கு. ரெண்டைக்குமே இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல கொடுத்துட்டு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே டைமை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு டைமிங் சென்ஸை கழிச்சு யாருமே பாக்குறது இல்ல. 10 நிமிஷத்துல ஒரு பாதம் மாறிடும், லக்னம் 2 மணி நேரத்துல மாறிடும். இன்னைக்கு பாக்குற ஜோதிடமே இன்னைக்கு சரியா இல்லை. கம்ப்யூட்டர்ல பார்த்து கரெக்டா அதுக்குண்டான பொருத்தம் பாக்குறீங்க, எல்லாம் டிவோர்ஸ் கேஸ்ல இன்னைக்கு போற பாருங்க. அந்த காலத்துல இவ்வளவு டிவோர்ஸ் இருந்ததா? அப்ப எப்படிதான் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பாக்குற முறையே வேற. ஒரு ஆளுக்கு வந்தாங்கன்னா 1 ஹவருக்கு மேல ஆயிடும். அதனாலதான் ஜோதிடர்கள் மேல இவ்வளவு அவநம்பிக்கை. ஏன் சித்தர்கள் மேல அவநம்பிக்கை வரல? ஏன்னா அவர்கள் கணித்தது காலத்தை, நீங்கள் கணிப்பது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் முருகப்பெருமாள் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம ஜோதிடருங்கிறத விட ஆன்மீக அறிவு கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு ஜோதிடத்தை சொல்றேன். ஓகே சார், நம்ம அதை பத்தி தான் இப்ப பேசவும் போறோம். இப்போ பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ரீதியா முருகன். ஓகே, உங்க பேர்லயே இருக்கிறாரு. என் பேர் முருகப்பெருமாள். அவர் சொல்லி பிறந்தவன் தான், திருச்செந்தூர். ஓகே, சோ முருகன் அப்படிங்கிறவர் தான் ஒரு பயங்கரமான இப்போ ஒரு வைப்ல இருக்கிறாங்க. கலியுக கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல அதிகமான முருக பக்தர்கள் உருவாக காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவுல இருந்தே முருகனுடைய பிள்ளைகள் தான். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாவே முருகன் வந்து சிவனுக்கு பிறந்த ஆண் பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. நீங்க சயின்டிபிக்கா எடுத்துட்டீங்கன்னா சூரியன்ல இருந்து விழுந்த துண்டு பூமி அப்படின்னு. இப்போ பல யுகங்களுக்கு அப்புறம் அந்த பூமியில உயிரினங்கள்லாம் வந்து இப்போ 9 கோள்கள் உருவாக்குறது. எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் நம்ம எடுத்தது 9 பிளானட். இதுல ராகு கேதுங்கிறது நிழல், சந்திரன் பிளானட்ல சேர்க்கலனாலும் சேர்த்திருப்போம். இப்போ முருகன்னா செவ்வாய். இப்போ நமக்கு வந்து செவ்வாய் வீடு தான் உங்களுக்கு. செவ்வாய் வீட்டுல சூரியன் உச்சம். அதே மாதிரி செவ்வாய் தான் உங்களுக்கு பிறப்புக்கு காரகத்துவம். ஒரு உயிர் தணிக்கணும் அப்படின்னா செவ்வாய். அதனாலதான் முருகன் குழந்தைக்கு அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு குழந்தை வேணுமா சஷ்டியில விரதம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அறுவடை முருகன்னா உங்களுக்கு பிறந்தது, வளர்ந்தது, நின்றது, மனம் முடித்தது, இப்படி நிறைய இருக்கும். ஒரு அறுபடைங்கிறது மனிதனுடைய வாழ்வின் அங்கத்தை அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. இப்போ முருகனுக்கு வந்து 6 முகம், மனிதனுக்கு 6 அறிவு. இப்போ சூரியன்ல இருந்து விழுந்த துண்டுனா இப்போ பூமியில தான் ஒரு உயிர் தணிக்கும், பூமியிலே இறக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இப்போ குன்று அப்படின்னு சொன்னா எல்லாரும் மலைன்னு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் சின்ன மலை அப்படின்னு சொல்லுவாங்க. குன்று அப்படின்னா என்னன்னா கடல் மட்டத்திற்கு, அதாவது 3 பங்கு கடல், உலகம் பூரா எடுத்துட்டீங்க, 1 பங்கு தான் நிலம். இந்த கடல் பங்குக்கு மேல் மணல், எங்கெல்லாம் மணல் குன்றுகள் இருக்கிறதோ அதெல்லாம் முருகன் இருக்கிற இடம். இப்ப எங்கெல்லாம் மணல் குன்று இருக்கோ அங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கும். அவர் கையில சக்தி வேல் இருக்கும். சக்தினா தாய். அப்ப எங்கெல்லாம் நீர்த்தன்மை அதிகமா இருக்கோ அங்க நிறைய உயிரினங்கள் இருக்கு. இப்ப நம்மளே வந்து ஓரறிவுல இருந்து 6 அறிவுங்கிறது பரிணாம வளர்ச்சி, இயற்கை ரீதியா. அப்ப முருகனை எப்படி சேர்த்து பிசைஞ்சு இயற்கையில இருந்து நவபாசானத்துல செஞ்சது அப்படின்னா எப்படி கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னா, வானாகி மண்ணாகி அப்படின்னு சொல்லி அந்த சிவன் பாட்டுல இருந்து எடுத்தாலுமே அந்த செவ்வாய் வீட்டுலதான் சூரியன் உச்சம். இப்ப 5ஆம் வீடு வந்து சூரியன். அப்ப 5ஆம் வீடு தான் குழந்தைக்கு, 5ஆம் வீடு தான் பூர்வ புண்ணியம். அப்ப நீங்க எங்க வாழ்றீங்க, எங்க பிறக்கிறீங்கிறத 5ஆம் இடம் சொல்லும். ஜாதகத்துல இருந்து 5ஆம் வீடு சூரியன்னா உங்களுக்கு செவ்வாய் வீட்டுல இருந்து 5ஆம் வீடுங்கிறத பிளானட்ல போடுங்க. சூரியனுக்கு மிக அருகாமையில இருக்கிற கோள் புதன், புதனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனை தாண்டி பூமி. இந்த பூமி எந்த இதுலயுமே வராது. இப்ப நீங்க நவகிரகத்தை சுத்தினீங்கனாலே 9 பிளானட் இருக்கும், அதுல பூமிக்கு இருக்காது. ஏன்னா இந்த 9 பிளானட்டும் பூமியில மையம் கொள்ளுங்கிறதுனாலதான் பூமியில நவகிரகத்துல உங்களுக்கு பூமியை வச்சிருக்க மாட்டான்.
ஏன்னா நவகிரகமும் பூமியில இருக்கு, ம். அத்தனையும் அந்த சூரியனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுல செவ்வாய் அப்படின்னா அத்தனையும் பூமியில தான் மையம் கொள்ளுது. செவ்வாய் தான் முருகன். ம். ஒரு உயிர் தணிக்கணும்னா பூமியில தான் தணிக்கணும். இந்த உடல் அழிஞ்சாலும் பூமியில தான். அப்போ உடல் அழியும், உயிர் அழியாது, மீண்டும் தணிக்கும்ங்கிறான். ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல தாண்டி இப்போ இந்த கலியுகத்துலதான் வந்து முருகப்பெருமானுடைய புகழ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு என்னவா ரீசன் இருக்கு? என்னன்னா முருகன் குழந்தைக்கு அதிபதி. இன்னைக்கு பிறப்புக்கு உண்டான விஷயங்கள் பூரா அழிஞ்சுகிட்டு இருக்கு. எந்த விஷயம் அழியும் போது அதனுடைய தன்மைகள் வெளியில வரும். இப்போ ஒரிஜினல் விதை இருந்த இடத்துல இன்னைக்கு இல்லை. அப்போ முருகனுடைய அறிவுங்கிறது 6 அறிவுல பிறந்த 6 முகம். அவருக்கு 60 வீடு. மனிதனுக்கு 6 அறிவு. அவருக்கு 12 வெளிகள், பகல் 12 மணி நேரம், காக்கும் கரங்கள் 12, இரவு நேரங்கள்ல இருந்து வரக்கூடிய இன்னல்களை காக்கும் கரங்கள். அவர் கையில சக்தி வேலு. அப்ப இந்த உடலை பேணி பாதுகாக்கணுங்கிறான். நவ பாஷாணத்துல செஞ்ச சிலை. 9 பாஷாணம்ங்கிறது 9 கிரகங்களினுடைய கெடுதலா இருந்தாலும் இந்த பூமியில மருந்து இருக்குங்க. இப்படி முருகனை வந்து இயற்கையை சேர்த்து பிசைஞ்சு, அதாவது இந்த மண்ணுல எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். ஓகே. ஆனா ஒரு சிலர் வந்து முருகர் வந்து மன்னராக இருந்தாரு, புலவராக இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவர் ஒரு மிஸ்டரியா தானே இருக்கு. இந்த பூமியில தணிக்கிற எல்லாமே அவருதான். அப்ப முருகர் அப்படின்னு சொன்னா நீங்க மொத்தமும் இந்த பூமின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப அசுரனை வென்ற இடம், தேவரை காத்த இடம். முருகர்னா செவ்வாய். செவ்வாய் 48 நாளைக்கு ஒருக்கா ஒரு கட்டம் மாறுவார். நம்ம உடம்புல இருக்கிற எண்ணற்ற அணுக்கள் 48 நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகும். அப்போ அசுரனை வென்ற இடம். ஒரு கடலை கடையும் போது முதல் ஆழகால விஷம் வெளியில வரும், 2வது அமிர்த கலசம் கிடைக்கும்ங்கிறான். இந்த உலகத்துல கெட்டு போகாத ஒரு இடம்னா கடல். முக்கடலின் சங்கமம் திருச்செந்தூர், அதாவது கன்னியாகுமரி, திருச்செந்தூர் அந்த மாவட்டம். அப்போ என்ன பொருளை கொண்டு போய் போட்டாலும் அந்த கடல் கிடையாது. சாக்கடை கலந்தாலும் சரி, விஷத்தை கலந்தாலும் சரி, சைனடை கலந்தாலும் சரி, அந்த கடல் கிடையாது. அப்ப நவ கிரகத்தினுடைய தன்மை பட்டாலும் அது கடல் கிடையாது. உப்புல கிருமியே உற்பத்தி ஆகாது. ஆனா எண்ணற்ற உயிரினங்கள் அதுல வாழுது. எல்லா நதிகளும் மூலிகைகளோட 24 மணி நேரமும் எண்ணற்ற நதிகள் கலக்கிறது கடல். அப்போ உங்க உடம்புல இருக்கிற எண்ணற்ற அணுக்களை முழுமையா அதுல இருக்கிற விஷத்தை வெளியில எடுத்து அந்த அணுக்களை உற்பத்தி திறனை பெருக்கிற இடம் அதுங்கிறான். அறிவியல் ஆன்மீகத்தின் ஆள் அர்த்தத்தை உள்ள போனீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே. அப்ப திருச்செந்தூருக்கு இவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு. ஏன்னா அதான் குரு, 3 கடல் சங்கமம். முருகருக்கு வந்து 6 படை வீடுகள் இருக்கிறது நமக்கு தெரியும். அசுரனை வென்ற இடம் திருச்செந்தூர். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்கேன். இது திருச்செந்தூரோட பெருமை நான் சொன்னேன். இப்போ முக்கடலின் சங்கமம்னா அவ்வளவு மருந்து அதுல இருக்குன்னா ஆக்சிஜன். இப்போ இந்த கொரோனா வந்தது, நிறைய பேருக்கு ஆக்சிஜன் பத்தாக்குறை வந்து. ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், உற்பத்தி ஆகும் இடம் சோடியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல், கால்சியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல், கிருமி நாசினி உப்பு, அல்ல குறையாத உப்பு இருக்கிறது அது, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தை தரக்கூடிய லட்சுமிங்கிற சுக்கிரன் உச்சம் கடல், உங்களுக்கு சந்திரன் கடல், உங்களுக்கு நவ கிரகத்தினுடைய தன்மை கடல். அப்போ இந்த கடல் இல்லைன்னா வான் மேகம் இல்லை, வான் மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா வளம் இல்லை, வளம் இல்லைன்னா நாம இல்லை. இப்ப நாமளே இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி. அப்ப கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னா வான் மேகம் கூரை அமைத்து கொட்டுகின்ற மழை தான் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்ட வான் மாறி கொட்டுகின்ற மழை. மாறினா செல்வம், மலை செல்வம். அந்த காலத்துல வானம் பார்த்த பூமி தானே. அப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தமிழ்ல, இப்ப திருக்குறள் 2 அடி சொல்லுவாங்க, அதனுடைய உள்ள அர்த்தம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தமிழ கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தெரியும். முருகன் தமிழுக்கு கடவுள். அப்ப தமிழனால் உருவாக்கப்பட்டதுதான் சித்தர்கள். வைத்திய குறிப்புகள் 40,000 வருஷம் வாழ்ந்த சித்தர்கள் என்ன சாப்பிட்டா என்ன உணர முடியும். இன்னைக்கு செவ்வாய் கோள் வந்து சிவப்புங்கிறோம். இது இன்னைக்கு விஞ்ஞானத்து மூலமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அன்னைக்கே சொல்லிட்டான் சிவப்புன்னு. 9 பிளானட்டை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நீங்க என்னென்ன தத்துவம் நல்லது கிட்ட சொல்றீங்க. அவன் அன்னைக்கு மேலேயே போகல, ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டானே. அப்போ தமிழர்கள் அப்படின்னா உங்களுக்கு பாரம்பரியம் சும்மா கிடையாது. தமிழர்கள் கல்வி அறிவு இல்லாத காலத்திலேயும் உலகை கற்றவன் தமிழ். அந்த உலகை கற்றுத்தந்த குரு முருகன். அதாவது குருவுக்கெல்லாம் குரு, சித்தனுக்கெல்லாம் சித்தன், கடவுளுக்கெல்லாம் கடவுள் இந்த பூமிங்கிறான். பூமி தான் முருகன். நீ காலையில முருகனை கும்பிடணும்னு நினைச்சா எந்திரிச்சு இந்த பூமியை மதி. என்னைக்கு இந்த பூமி குறைபடுதோ, இயற்கை சீற்றம், இயற்கை வள சீற்றம், கடல் சீற்றம், என்னென்ன பேரிடர் வருமோ வந்து முருகன் கோவிலுக்கு போகணும், தன்னுடைய வேண்டுதல்களா வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே முருகன் கோவிலுக்கு போறாங்க, பரிகாரங்கள் செய்யறாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க இந்த நட்சத்திரக்காரங்க இந்தந்த முருகன் கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதையும் விதிக்கிறாங்க. உண்மையா இதெல்லாம்? அதாவது நீங்க ராசி நட்சத்திரங்கும் போது அது வேற டாபிக் போயிடும். இப்போ இந்தந்த ராசிக்கு இந்தந்த, இப்போ மலை மேல வந்து பழனி மலைன்னு எடுத்துக்கோ. இப்போ முதல்ல வந்து இப்போ ஜாதக ரீதியா பேசணும்னா உங்களுக்கு கண்டென்ட்டே வேற. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அந்த காலத்துல
தமிழ்நாட்டை 4ஆ பிரிச்சாங்க. சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், சென்னைங்கிறது மத்திய மண்டலம். இந்த 4 மண்டலம்னா, ஒரு மண்டலம்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9. இந்த 48 தான் ஒரு மண்டலம். இந்த 48 நாளைக்கு ஒருக்கா நம்ம உடம்புல இருக்க அணுக்கள் உற்பத்தி ஆகும், புதுசா உடைஞ்சு உற்பத்தி ஆகும். இது சயின்டிபிக். அப்ப அந்த 48 நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் ஒரு கட்டத்துல இருந்து ஒரு கட்டம் மாறுறாரு. அப்போ இந்த மாதம் உயிர் தணிக்கிறது எந்தெந்த ரூபத்துல தணிக்கும், எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கும், இதனுடைய பாதம் இந்த பூமியில பிறந்த இந்த அதாவது சொல்றாங்கல்ல, இப்ப மரத்துல அரச மரம் இருக்கு, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சுவை கொடுக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய பிறப்பு ஒவ்வொரு குணம் இருக்கும். இந்த பூமியில தணிக்கிற குழந்தைக்கு அதுக்கு தான் என்னென்ன பார்வை இருக்குன்னு போடுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னா, அந்த பாண்டிய மண்டலம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு திருநெல்வேலி, மதுரை இதெல்லாம் நான் பிறந்த ஏரியான்னு வச்சுக்கலாம். சரியான வெப்பம். அங்க ஊருக்கு ஊர் குளம் இருக்கும். கோயம்புத்தூரை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சோழ மண்டலமா, கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலங்கும் போது அங்க முழுசா குளுமையான பகுதி. அந்த குளுமையில செவ்வாயினுடைய கதிர்வீச்சு விழாதுங்கிறதுக்காக முருகனை மலை மேல வச்சிருப்பாங்க. பழனி, மருதமலை, செவ்வாய்ங்கிற அந்த ஹீட்டு. அப்போ உங்களுக்கு ஹீட்டு வேணுங்கிறதுக்காக அங்க மலை மேல இருக்கும். இங்க ஹீட் அதிகம், அதனால முருகன் கோயில் கடல் கிட்ட இருக்கும். ஓகே. ஆனா அங்கேயும் குன்று இருந்தது. சோ காலப்போக்குல கடல் அரிப்புகளால அது அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியும் சில நீங்க சயின்டிபிக்கா தேடினீங்கன்னா, இப்போ ஒருத்தனுக்கு செவ்வாய் நீச்சம் அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் சொல்லணும். இந்த சனிக்கு கர்ம பதிவுன்னு டிஎன்ஏல ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதே முடிச்சிடறேன். இப்ப 48 நாள் ஒரு மண்டலம்னா, இப்போ திருநெல்வேலியில ஒரு குழந்தை பிறக்குது, கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை பிறக்குது. 2 பக்கமும் சூரிய உதயம் ஒரே டைம்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஓகே. அந்த கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ஒரே டிஃபரெண்ட் இருக்குங்கிறீங்களா? இல்ல, டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு சூரிய உதயத்தை வச்சுதான் அன்னைக்கு நாள் கணக்கும் ஜோதிடமும் விடிஞ்சா மட்டும்தான் பார்ப்பாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா பார்க்க மாட்டாங்க. எத்தனை மணிக்கு இன்னைக்கு உதிச்சிருக்குங்கிறத கழிச்சு கணக்கு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது 1965 என்னமோ பூமி மேல ஒரு விண்கல் மோதி பூமி கொஞ்சம் மெதுவா சுத்துதுங்கிறதுனால லீப் வருஷம்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. 1960 அதுல 1960 என்னமோ அதை கொண்டு வந்தாங்க. பூமி கொஞ்சம் மெதுவா சுத்துது, அதனால பூமியினுடைய டைம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு லீப் வருஷம் 366 நாள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இஸ்ரோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. பூமி இப்போ ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது அப்படின்னு. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தி முடிச்சிருது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற இந்த பருவ சூழ்நிலைகள்லாம் மாறுது, உங்களுக்கு இந்த இயற்கை கோளாறுலாம் வருது, தட்பவெப்பநிலை மாறுது அப்படின்றாங்க. உங்களுக்கு இதுலயும் டைமிங் இல்ல. இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா 24 ஹவர்ஸ். கன்னியாகுமரியில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்குவோம், டெல்லியில ஒரு குழந்தை பிறக்குது காலையில 5 மணிக்கு. ரெண்டுக்குமே இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல கொடுத்துட்டு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே டைமை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு டைமிங் சென்ஸை கழிச்சு யாருமே பாக்குறது இல்ல. 10 நிமிஷத்துல ஒரு பாதம் மாறிடும், லக்னம் 2 மணி நேரத்துல மாறிடும். இன்னைக்கு லக்னத்தையும் நட்சத்திரத்தையும் யாரும் சரியா பாக்குறது இல்ல. பரிகாரம் மட்டும் எப்படி பழிக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாக்குற ஜோதிடமே இன்னைக்கு சரியா இல்ல. ரீசன் என்னன்னா, நேரம் தான் ஒரு ஜோதிடத்துக்கு சரி. இன்னைக்கு நேரம் பொதுவாவே பூமியினுடைய தன்மையும் மாறி நிற்கும் போது, நேர காலம் மாறி இருக்கும் போது, நீங்க என்ன நட்சத்திரம்னு சொல்றீங்களோ அது உங்களுக்கு கிடையாது, நீங்க என்ன லக்னம்னு சொல்றீங்களோ அது உங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க அதை கம்ப்யூட்டர்ல பார்த்து கரெக்டா அதுக்குண்டான பொருத்தம் பாக்குறீங்க. எல்லாம் டிவோர்ஸ் கேஸ்ல இன்னைக்கு பாருங்க. அந்த காலத்துல இவ்வளவு டிவோர்ஸ் இருந்ததா? இன்னைக்கு அவ்வளவு கோர்ட்டு கேஸ்ல நிக்குது. ஏன் அவ்வளவு பொருத்தம் பார்த்து நிக்குது? இப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுல சூரியன் உச்சம், செவ்வாய் மேஷன் எடுத்துட்டீங்கன்னா சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, சனி நீச்சம். இது ஒரு ஆண் ஜாதகம். பெண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க சுக்கிரன் ஆட்சி, சூரியன் நீச்சம். நல்லா பாத்துங்க, இங்க உச்சம், இங்க நீச்சம், இங்க சனி உச்சம். அப்போ ஒரு எதிரெதிர் காந்த துருவம் ஒட்டுமா, ஒரே துருவம் ஒட்டுமா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடலுக்கு எந்த இதை சேர்த்தால், இப்போ ஒருத்தனுக்கு செவ்வாய் உச்சம்னா அதை எடுத்து சேர்த்தீங்கன்னா ஏற்கனவே நெருப்பு, இதையும் சேர்க்கும்போது பத்திக்கிட்டு எரியும். ஓகே. அப்ப எப்படிதான் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பாக்குற முறையே வேற. ஒரு ஆளுக்கு வந்தாங்கன்னா 1 ஹவருக்கு மேல ஆயிடும். 1 ஹவருக்கு மேல ஆயிடும். கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு பூர்வீகம் வரைக்கும் போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஜாதகம்னா எதுக்கு பார்க்கணுங்கிற வரைக்கும். இப்போ நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்கு ஜாதகம் பாக்குறீங்க. ஜாதகம் அதுக்கானதே கிடையாது. ஜாதகம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. சித்தர்கள்னா வைத்தியர்கள்னு அர்த்தம். இந்த மேனியை பாதுகாத்தாதான் உங்க உயிருங்கிறது தள்ளும், தணிக்கும். உடலை பாதுகாத்தால் உயிர் வாழும். இந்த உடல் இப்போ ஒரு உயிர் எது உள்ள வேணாலும் தங்கும்.
இப்ப சிவனுக்கு வந்து எந்த பற்றும் கிடையாதும்பா. இந்த உயிர் வந்து பாம்புக்குள்ள தங்குச்சுன்னா அதனுடைய குணம், மனுஷனுக்குள்ள தங்குச்சுன்னா அதனுடைய குணம். உயிருங்கிறது எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனா அது தணிக்கிற இடம் தான் அதனுடைய வேறுபாட்டை காட்டும். அப்போ நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிட்டோம்னா உடல்ங்கிற இந்த உடலை பாதுகாத்தா உயிர் வாழும். சக்தி இல்லையில் சிவம் இல்லை. ஓகே, இப்ப இந்த பிறந்த நேரம் கணிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய குளறுபடியாதான் எங்களுக்கு தோணுது. அதுலயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை முழுவதுமாக வெளியே வந்த நேரம் தான் பிறந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. குழந்தை வந்து வயிற்றுல உருவாகிற நேரம் தான் பிறந்த நேரம் அப்படின்றாங்க. தொப்புள் கொடி கட் பண்ற நேரம் தான் சரியான பிறந்த நேரம் அப்படின்றாங்க. இதுல நாங்க எதை தான் எடுத்துக்கிறது? எது பார்த்துதான் நாங்க ஜாதகம் பார்க்கிறோம். இப்ப போடுற லக்கணமே இப்ப வந்து மருத்துவர் ஒரு டைம் குடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இறைவன் அதை குறிச்சு கொடுக்குற நேரம் அதுதான். இந்த பூமியில நமக்கு ஒரு வீடு கட்டுறோம், அது எந்த நேரம் பார்த்துலாம் கட்ட மாட்டோம். நம்ம குடி போகிற நேரம் நமக்கு அந்த வீடு, நம்ம பேர்ல ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி வீடு வாங்கிட்டோம், அதான் நம்ம வீடு. அதே மாதிரி நீங்க பிறக்கும் போது மருத்துவர் குறிச்சிட்டாங்கன்னா அது உங்களுடைய நேரம், இறைவன் இந்த பூமிக்கு கொடுத்தது. ஆனா இந்த பூமியினுடைய நேரம் சரியா? இந்த பூமியில நீ 24 மணி நேரம் எல்லாம் வெளிநாட்டு டைமிங்க கொண்டு வந்துட்டீங்க, 24 ஹவர்ஸ் ரயில்வே டைமை கொண்டு வந்துட்டீங்க. அண்ணன் நமக்கு 12 மணி நேரம் தான். நமக்கு இப்போ வந்து இங்கிலீஷ் இந்த 24 மணி நேரத்துல கரெக்டா 1 மணிக்கு போட்டீங்கன்னா பகல் 1 மணியும்பா. ஆனா தமிழ்ல அப்படி கிடையாதே. உங்களுக்கு விடிஞ்சு சூரியன் உதயமாச்சுனாதான் உங்களுக்கு காலையில, அது வரைக்கும் அதுக்கு முன்னத்த நாள் தான். இப்போ உங்களுக்கு நேரத்தை சரியா கவனிச்சு லக்கணத்தை சரி பண்ணலன்னா இன்னைக்கு இருக்கிற ஜாதகம் மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஜோதிடர்கள் மேல இவ்வளவு அவநம்பிக்கை. ஏன் சித்தர்கள் மேல அவநம்பிக்கை வரல? ஏன்னா அவர்கள் கணித்தது காலத்தை, நீங்கள் கணிப்பது காலத்தை இல்லை, ஜோதிடத்தை. அதாவது கற்றதை படித்து அப்படியே ஒப்பிக்கிறதுக்கும் பொருள் அறிந்து விளக்கம் தர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகே, இப்ப ஜாதகம் பாக்குறாங்க, இல்ல ஜாதக நோட்டு இருக்கு அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்துக்கும் பாக்குறாங்க ஜாதகம். திருமணத்திற்காகட்டும், தொழில் வளர்ச்சிக்காகட்டும், குழந்தை பேருக்காகட்டும், ஒரு சொந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும், நான் ஒரு சொந்தமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், நான் என்ன தொழில் வந்து செய்யணும்ங்கிறதும், இப்படி எல்லா விதத்துக்கும் ஜாதகம் பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஜாதகம் தான் சொல்லுது. அவங்களுக்கு இந்த கிரகத்தின் அடிப்படையில இதுதான் செட் ஆகணும் அப்படிங்கறதும் தீர்மானிக்கப்படுது இல்லையா? இதை எப்படி சரியா கணிக்க முடியுது? சரி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். சூரியன்னா ஜாதகத்துல அப்பா, அப்பான்னா முதல்ல யாருன்னு தெரியணும். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குருனா யாருன்னு பார்க்கணும். ஜாதகத்துல 4ஆம் வீட்டுல குரு உச்சம், 9ஆம் வீடு தனுசு வீட்டுல குரு ஆட்சி. தந்தைங்கிறது 9ஆம் வீடு, தந்தை 9ஆம் வீடு. அப்போ குருனா யாரு? வெள்ளக்காரங்க காலத்துல எல்லாம் நம்ம படிக்கல. அதுக்கு முன்னாடி காலத்துல மன்னர் காலத்துல வேலை செஞ்ச இட உரிமை வாங்குற உரிமை சட்டம் கூட நமக்கு கிடையாது. வேலை செய்யலாம், சோறு கிடைக்கும், இடம் பூரா மன்னர்களுக்கு சொந்தம். ஆனா அந்த காலத்துல பெரிய பெரிய மன்னர்களுக்கு அந்த குருகுலம் இருக்கிறவங்களுக்கு தான் கல்வி அறிவு. அப்ப நமக்கு கல்விங்கிறது என்னது? நன்மை தீமை, இயற்கையினுடைய நன்மை தீமைகளை அறிகிறது. அப்போ தந்தை அப்படிங்கிற இடத்துல யாரு இருக்கான்னா குரு. அந்த தனுசுக்கு 9ஆம் வீடு யாருன்னா சிம்மம். தந்தையினுடைய தந்தை தான் நமக்கு அப்பா. அப்ப யாருன்னா சிவன் தான் நமக்கு தாத்தா. தாத்தா சொத்து பேரனுக்குங்கிறான். தாத்தானா யாரு? சிவபெருமான். அப்பே முருகன், அப்பன் தான் முருகன். அப்ப நம்ம அப்பா. குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குரு 4ஆம் வீடுங்கிற தாய் வீட்டுல உச்சம். அப்போ அப்பா அம்மா கூட இருந்தா அந்த குழந்தை எந்த பாதிப்பும் வராதுங்கிறான். அப்பா அம்மா பிறந்த வழியில எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அப்பன் 8 அடி, குட்டி 16 அடி, 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க, கல்யாணத்தப்போ வாழ்த்துவாங்க. நம்ம அப்பா அம்மா அந்த வாழ்த்தை வாங்கியிருப்பாங்க. நீங்க உருவம் 1, துருவம் 2 உங்க அப்பா அம்மா, திசை 4 உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா, திசை 4, திக்கு 8 அவங்களுக்கு அப்பா அம்மா. அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி. இறைவா எனக்கு திக்கும் தெரியல திசையும் தெரியல அப்படிங்கிறீங்க வாழ்க்கைங்கிறதுல. அப்போ நான் வந்து எனக்கு இங்க உடம்பு சரியில்லை, நான் பிறந்த ஊருக்கு போறேன்னா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். நான் பிறந்த ஊர்ல எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா அதிகமா இருக்கு. ஏன்னா என் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல இந்த கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? ஆனா இப்போ இடம்பெயர்ந்து காலம் மாறி வந்ததுல பாதி பேருக்கு சொந்த ஊரும் தெரியல, குலதெய்வமும் தெரியல, அதையே தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தேடினாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் இந்த கம்யூனிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்யூனிட்டி, ஆனா என்னுடைய கம்யூனிட்டி சார்ந்தவங்க பக்கத்தூர்லயும் இருக்காங்க, அதுக்கு பக்கத்தூர்லயும் இருக்காங்க. நான் சின்ன வயசுல சாமி ஆடுற பையன். ஆனா என் கம்யூனிட்டி போய் சாமி ஆடினாதான் விட்டுக்குவான், பக்கத்தூருக்கு போனா வெளியே போன்றுவான். அப்போ எத்தனை தலைமுறை கழிச்சாலும், இப்ப வேப்ப மரம் எங்க ஊர்லயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப என் வீட்டுல இருக்கிறது தான் இங்க இருக்கிறது வேற ஒருத்தங்க இடத்துல உள்ளது. அப்போ எத்தனை தலைமுறை கழிச்சு போனாலும் என் கம்யூனிட்டி தெரியும் போது, என் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை மிதிக்கும் போது என்னுடைய அணுக்கள் வைப்ரேஷன் ஆயிடுது. உங்க ஜாதகத்துல எது நீச்சம்? சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன். உங்களுக்கு எந்த உறவெல்லாம் ஜாதகத்துல கெட்டு போயிருக்கோ, புதன்னா மாமா,
அண்ணன் தம்பினா அங்காளி பங்காளி அப்படின்னா உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள சண்டைனாலே உங்க பூர்வீகத்துல தாய் வழி தந்தை வழி அந்த மண்ணை மிதிக்கலன்னு அர்த்தம். நீ சாமின்னு சொன்னாதான் ஊருக்கு வருவ. அறிவியல் எப்படி கொடுத்துருக்காங்க பாத்துங்க, நீ அந்த மண்ணை மிதிச்சாதான் உன்னுடைய முன்னோர்களினுடைய அணுக்களும், என் உடம்புல என் தாத்தா பாட்டியினுடைய அணுக்கள் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். இதை இன்னைக்கு வரைக்கும் செக் பண்ணலாம். இப்போ அதை நான் ஒரு 13 வருஷம் ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணலன்னா அந்த சாமிக்கு பவர் இல்லைங்க. 13 வருஷம் நான் ஒரு மண்ணை மிதிக்கலன்னா அது டீஆக்டிவேட் ஆயிடும். இது எங்க அப்பா பண்ணியிருந்தாலும் எனக்கு வரும், எங்க அம்மா வழியில பண்ணியிருந்தாலும் எனக்கு வரும்.